சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், செங்கல்ல கட்டினா ஒரு ரேட் வரும், ஹாலோ பிளாக்ல கட்டினா ஒரு ரேட் வரும். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. இதன் மூலிமா நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ கூட ஒரு 3 lakhs வியூஸ் போயிருந்தது. அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண நிறைய பேர் கேட்குற கேள்வி எடுத்த உடனேவும், சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹலோ சொன்ன அடுத்த வாரத்தையே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் என்ன, இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, மக்களை பிளைண்டாக எதையுமே அதுக்கு அடுத்த கட்டத்தை தாண்டி யோசிக்க விடாமல் வச்சுக்கிற விஷயந்தான் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். என்றைக்காச்சும் ஒரு நாள் பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களா? இந்த பெட்ரோல் பங்க்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்லை ஒரு தங்க நகையோட விலையை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க நகை கடைக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களா? இல்லை போராட்டம் எதுவும் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஆனால் ஒரு பில்டிங்கோட ரேட் ஏறும்போது மக்கள் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கார்னரில் இன்ஜினியர்கள் வருத்தம், இன்ஜினியர்கள் கவலை அப்படின்ற மட்டும் ஒரு நியூஸாக வரும். பார்த்தீங்கன்னா 2013 2023 இந்த 10 வருஷத்தில் அப்படியே 100% டபுள் மடங்காயிருக்கு. ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடிக்கு நீங்கள் ஆவரேஜாக சொன்ன மாதிரி 1200 ஒரு பில்டிங்கை கட்டி முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இன்றைக்கி அப்படியே அது 2400 மாறி இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் தமிழகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் செங்கல் விலையை ஏற்றுட்டாங்கன்னு யாரும் கேட்கல, மணல் விலையை ஏன் ஏற்றிட்டாங்கன்னு யாரும் கேட்கல, சிமெண்ட் விலை, கம்பி விலையெல்லாம் ஏன் ஏற்றுனீங்கன்னு யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களோட பிரச்சனையும் ஒருத்தரோட பிரச்சனையாக, அது ஒரு இன்ஜினியரோட பிரச்சனையாக மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் எது என்னைக்காக இருந்தாலுமே அதை பேர் பண்ணக்கூடியது வீடு கட்டக்கூடிய மக்கள் தான். ஸோ இதுக்கடுத்து கட்டிடங்களோட விலைவாசிகளில் மக்கள் இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கலாம். கம் டு த டாபிக். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வீடை சதுரடிக்கு 1500 பண்ண முடியும், 2000 பண்ண முடியும், 2500 பண்ண முடியும், 3000 பண்ண முடியும், 3500 பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, சும்மா கருங்கல் அஸ்திவாரத்தை போட்டுட்டு ஒரு ஹாலோ பிளாக் பில்டிங்கை கட்டி உள்ளே மட்டும் பூசி ஒயிட் வாஷ் பண்ணி கதவு போட்டு உள்ள சிமெண்ட் தலை வச்சிட்டிங்கன்னா வீடு முடிஞ்சுது. அதுவும் வீடு தான். அதே சேம் டைம் ஒரு வீடை கிராண்டாக காலம் போஸ்ட்லாம் போட்டு பிரிக்ஸை யூஸ் பண்ணி கட்டி அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு, பெயிண்டிங்கு, சுவிட்சஸ்ஸு, இன்டீரியரு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி ஒரு வீடு கட்டுறதும் ஒன்று தான். இது ரெண்டையும் எப்படி சதுரடியில் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சதுரடிக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு மொத்தமாக வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், உங்களால் எவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியும். இப்போ என்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபா இருக்குது, இந்த 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த வீடை முடிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும், அப்படி யோசிக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். இப்போ சதுரடிக்கு 1800 உங்களுக்கு சொன்னவர் என்னென்ன வேலை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்கணும். இப்போ அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, செங்கல்ல கட்டினா ஒரு ரேட் வரும், ஹாலோ பிளாக்ல கட்டினா ஒரு ரேட் வரும். இன்றைக்கி எல்லாத்துலேயும் கேட்டகரி இருக்குது. 80 கம்பி இருக்குது, 60 கம்பி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் ஒரு சதுரடிக்கே போடுறீங்கனாலுமே ஐட்டம் வைஸ்டாக அதோட கொட்டேஷன் வாங்குங்க, ஐட்டம் வைஸ்டாக அதோட எஸ்டிமேஷன் வாங்குங்க. என்னென்ன வேலை, குழி எத்தனைக்கு எத்தனை தோண்டுவாங்க, காலம் போஸ்ட் எத்தனை காலம் போஸ்ட் போடுறாங்க, காலம் போஸ்ட்டில் என்ன கம்பி யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை கம்பி யூஸ் பண்ணுறாங்க, பெல்ட் பீம் போடுறாங்களே, பெல்ட் பீமில் எவ்வளோ ராட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளோ வைக்கிறாங்க, பில்டிங்கோட ரூஃப் ஹைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு மேலே மொட்டை மாடியில் கைப்பிடி செவர் கட்டுறது 3/4 அடி செவரில் கட்டுறாங்களா, 4 இன்ச் வாலில் கட்டுறாங்களா, பூசக்கூடிய சிமெண்ட் என்ன ரேஷியோவில் பூச போகிறாங்க, போடுற ஜன்னல் என்ன கம்பியில் என்ன ராடு, அதுக்கு வைக்கிற கிரில் வைக்கிறாங்க, அதுக்கு வெளியே போடுற யூபிவிசியா இல்லை உட்டனா, அதில் யூபிவிசியில் என்ன பிராண்ட் போடுறாங்க, உட்டன்னா மரம்னா என்ன மரத்தில் போடுறாங்க, டைல்ஸ் 2x2னா 2x2 போடுறாங்களா, 4x2 போடுறாங்களா, இல்லை எவ்வளோ ரேட்டுக்குள்ளே டைல்ஸ் போடுறாங்க, டைல்ஸ் செவுத்தில் 7 அடிக்கு ஒட்டுறாங்களா, 10 அடிக்கு ஒட்டுறாங்களா, யூஸ் பண்ணுற வாட்டர் லைன் யூபிவிசியா இல்லை பிவிசியா, டோட்டலாக அவன் பெயிண்டில் இன்னர் பட்டி பார்க்குறாங்களா, ப்ரைமர் அடிக்கிறாங்களா, அதுக்கு மேலே எத்தனை போட்டு எமல்சன் அடிக்கிறாங்க, இல்லை அவுட்டர் என்ன பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு வீடு நீங்கள் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளானை ஃபைனல் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற பிளானை ஃபைனல் பண்ணுங்கள். ரெண்டாவது, என்ன வேலை செய்ய போகிறீங்கிறதுக்கு டீட்டெயில்டாக
ஒரு டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் வாங்குங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து கண்மூடித்தனமாக இறங்குறது. நாளைக்கு நீங்கள் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை நம்பி இறங்கின பிறகு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ண நீங்கள் 20 லட்சம் ரூபாய் ஆகும்போது கடைசி நேரத்தில் பணத்துக்கு என்ன பண்ணுறது? ஸோ சதுரடிங்கிறத விட்டுட்டு ஒரு வீடு டாப் டு பாட்டம், காம்பவுண்ட் சவர் ஆகட்டும், தண்ணி தொட்டி ஆகட்டும், செப்டி டேங்க் ஆகட்டும், ஃபியூச்சரில் நம்ம போடுற லைட் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், இல்லை நம்ம அப்ரூவல் போவோம் அதுக்கு ஒரு செலவு இருக்கும், ஒரு இபி லைன் வாங்குவோம் அதுக்கு ஒரு செலவு இருக்கும், போர் மோட்டர் போடுவோம் அதுக்கு ஒரு செலவு இருக்கும். அட் த சேம் டைம் இது மாதிரி எல்லா வகையான செலவுகளையும் இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக டாப் டு பாட்டம் வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுங்கிற ஃபிங்கர் டிப் நாலேஜ் இருந்தால் தான் நாளைக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்டுமே இல்லாமல் அந்த வீடை வந்து நீங்கள் முழுசாக கட்டி முடிக்க முடியும். சரி, செகண்டரி, இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 1800 யாரோ ஒருத்தங்க கம்மியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வீடை கொடுத்துட்டீங்க. அவங்க முழுசாக கட்டி முடிப்பாங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அவங்க 1800 1500 கூட நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்து வாங்குறாங்க. அவங்க முழுசாக முடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. இந்த மாதிரி பில்டிங் பாதியில் நிற்குதுங்க, ரூஃப் காங்கிரீட்டில் நிற்குதுங்க, பேஸ்மெண்ட்டோடு நிற்குதுங்க, பூசி முடிச்சுட்டு நிற்குதுங்க, நீங்கள் வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி பண்ண முடியும்? ஒரு பில்டிங் பாதியில் நிற்கிற பில்டிங் நம்ம வந்து பண்ண முடியுமா? இல்லை வேற ஒருத்தங்க தான் வந்து பண்ணுவாங்களா? முடியவே முடியாது. ஸோ நீங்கள் ஒருத்தரை இதில் ஒரு இன்ஜினியரை உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவரோ, சொந்தக்காரரோ, ரிலேட்டிவோ, யாரோ ஒரு ஆள், ஒரு கேரண்டியில் வர்றவங்களோ, தெரிஞ்சவங்களோ, பார்த்தவங்களோ, யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அவர் முழுசாக அவங்களோட அந்த பில்டிங்கை முடிச்சு கொடுத்துவாருங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அவர்கிட்ட பிளானை வாங்குங்க, அவர்கிட்ட எஸ்டிமேஷன் வாங்குங்க, அவர்கிட்ட எஸ்டிமேஷன் உட்காந்து பேசுங்க. இதை போடலாமா, இந்த பொருளை போட்டால் எவ்வளோ கம்மியாகும், எப்படி பண்ணலாம், இது இல்லாமல் என்னென்ன செலவு இருக்குன்னு டீட்டெயில்டாக எஸ்டிமேஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் எந்த ஒரு டிஸ்பியூட்டுமே வராது. அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பில்டிங்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சக்ஸஸ் ரேட் பாருங்கள், அவங்கள பற்றி 4 பேர்கிட்ட விசாரிங்க, அவங்க முறையான ஒரு இன்ஜினியர் தானான்னு ஒரு என்கொயரி பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கடந்த பிறகு அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுங்க. எடுத்த உடனே ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, கமாண்டில் பார்த்தா ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, ஃபோனில் கேட்டால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, அவங்க இடத்தோட நீளம் அகலம் என்ன, அவங்க என்ன மெட்டீரியலை கட்ட போகிறாங்க, எத்தனை மாடி கட்ட போகிறாங்க, எந்த ஒரு பிளானுமே ஓப்பனாக சொல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆக்சுவலாக சதுரடிக்கான விலை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு டோட்டலாக அவங்க நிலத்துக்கு பிளானை போட்டு எவ்வளோ செங்கல் ஆகும், எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எவ்வளோ மணல் ஆகும், எவ்வளோ ஜல்லி ஆகும், எவ்வளோ கம்பி ஆகும், எத்தனை லிட்டர் பெயிண்ட்டு, எத்தனை லேபரு, எவ்வளோ மேசன், எவ்வளோ ஹெல்ப்பரு, இப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரித்து நம்ம டோட்டல் பண்ணி ஆகக்கூடிய மொத்த செலவையும் கட்டடத்தோட பரப்பளவையும் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கேவும் சதுரடிக்கான விலை தெரியும். இதையும் நம்ம ஃபீல்டில் அப்ளிகபிள் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஸோ நீங்கள் அதை வந்து தீர்மானம் பண்ணுங்கள். அந்த இன்ஜினியர், வீடு கட்டுற பில்டரோ இல்லை யாரோ கட்டுறாங்க, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதில் ப்ராஃபிட் வச்சுருக்காங்கன்றதை ஓப்பனாக கேட்டு அதுக்கப்புறம் பில்டிங் பண்ணுங்கள். இதை விட்டுட்டு சதுரடிக்கான விலை என்ன அப்படிங்கிறது மக்களை வந்து முழுமையாக ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா யாரை வச்சு கட்ட போகிறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நல்லபடியாக பிளானை வாங்குங்க, ஒரு டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் வாங்குங்க. எஸ்டிமேஷனில் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கீங்கன்னு அவங்கள ஒரு தடவை படிக்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன பொருளை சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ ரேட்டு கம்மியாகுது அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வீடை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எந்த விதமான 100% ப்ராப்ளமே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்க முடியும். நம்ம வந்து வாழ்க்கையில் மொத்தமாக சம்பாரித்த காசு இந்த வீட்டில் தான் போட போகிறோம். ஏதோ யார் எந்த ஃபீல்டில் ரன்னாக இருந்தாலும் சக்ஸஸாக இருந்தாலும் அவங்க 100 கோடி 200 கோடி சம்பாரித்தாலும் கடைசியாக வீட்டில் தான் வந்து கட்ட போகிறாங்க. அப்படி வீடு கட்டும்போது அந்த லைஃப் லாங் சம்பாரித்த பணத்தை போடுற செலவு பண்ண போறீங்க. அதை ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசம் கூட டைம் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர்ல எவ்வளவு கரெக்ஷன் வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஒன்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். ஸோ நல்லா தீர்க்கமாக முடிவெடுத்து டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் பாருங்கள். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன லேபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, ஹைட் எவ்வளோ, டெப்த் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ, தெரியலன்னா இன்னும் 2 பேர்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படிங்கிறது பிளைண்டாக உங்களை நம்ப வைக்கிறது மட்டுமே தவிர அதில் வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படி நம்பி போனீங்கனாலும் அதில் எக்ஸ்ட்ரா, இதில் எக்ஸ்ட்ரா, அது எக்ஸ்ட்ரா, இது எக்ஸ்ட்ரான்னு கடைசி வரைக்கும் சுத்தல இருந்து பணம் நிறைய செலவாயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த வேலை ஃபுல்ஃபில்ல முடியாது. இதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இதுக்கடுத்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க யாரை வச்சு கட்ட போகிறீங்க ஃபிக்ஸ் பண்ணி எஸ்டிமேஷன், டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் வாங்கி உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க்கை கொடுங்க. 100% நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.